வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனிதருள் வேறுபாடு. பாகர் பழ உதாரணம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் உயிர் உணர்வை பெற்றே தீர வேண்டும் என்பது ஆசான் அவர்களின் வாக்கு. எல்லோரும் ஏதோ ஒரு தினத்தில் பக்குவம் அடைந்தே தீர வேண்டும் என்பது கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருப்பது. எளிய உதாரணத்தின் மூலம் இதனை பார்க்கலாம். எல்லா செடிகளிலும் பூ பூத்து பிஞ்சாகி காயாகி கனியாக மாறுவது என்பது இயற்கையின் நியதி. கொஞ்சம் காலம் கவனிக்காமல் விட்டால் பாகற்கொடியில் காய்க்கக்கூடிய காய் கூட பழமாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பாகர் பழத்தின் சுவையில் அதன் இயல்பு தன்மையான கசப்பு அந்த இனிப்போடு ஒட்டிக்கொண்டேதான் இருக்கின்றது. இயல்பு என்பது அது எவ்வளவுதான் அதன் தன்மையில் மாற்றம் பெற்றாலும் மாற்றக்கூடாததாக பக்குவம் அடையும் பொழுதும் கூடவே சேர்ந்து வந்து கொண்டிருப்பதாக நாம் இதன் மூலம் உணரலாம். ஆனாலும் பாகற்பழம் பயனற்றதா என்றால் இல்லை. எங்கோ ஒருவருக்கு அதன் தேவை இருக்கத்தான் செய்கிறது. பாகற்காய் வேண்டுமென்றாலும் அது பழமாக மாறி அதனுடைய விதை முற்றிய தேர்ந்த விதையாக இருந்தால்தான் நல்லதொரு பாகற் செடி நமக்கு கிடைக்கும். தேவைப்படும் எத்தனையோ நோயாளிகளுக்கு அது அருமருந்தாகவும் பயன்படும். ஆக இயற்கையின் நியதியில் எந்த ஒன்றும் குறைந்ததும் அல்ல, உயர்ந்ததும் அல்ல. எல்லாவற்றுக்கும் ஒரு தேவை இருக்கின்றது. இதை உணர்ந்து கொண்டால் எந்த வேறுபாடையும் பார்க்காமல் சம உணர்வோடு எல்லாவற்றையும் மதிக்கக்கூடிய தன்மை நம்முள் மிளிரும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.